நண்பர்களே, நாம் அன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன படம் தான். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் இருக்கார் பாருங்க, நடிகர் சந்தானம். அவர் ஏடிஸ் பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தாப்புல. ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு, கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். எதுக்காக இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அவருக்கு வந்து கை கொடுத்ததா, கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம படத்தை பார்க்கும்போது சந்தானம் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர். சந்தானம் யார்? ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர். அதை பார்க்கும்போது பயங்கரமாக வந்து படம் நடிச்சிருக்காருப்பா. ஸோ வேறு லெவலில் வந்து பில்டப் போங்கிற மாதிரி காமெடியில் வந்து செம்மையாக கொண்டு போவார் அப்படின்னு நினச்சா, தலைவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? காமெடியை தவிர மிச்சம் எல்லாமே அந்த கதையில் இருக்குங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காப்புல, ஒரு சென்டிமெண்டல் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காப்புல, ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காப்புல. அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விளாண்டுட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட ஏதாவது விளாட்டு ஜாமாவை கொடுத்தோம்னா அது அங்கே தூக்கி போடும். அதே மாதிரி தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளேயே படம் முழுக்க கதை. ஒரு வீடு, ஒரு தெருவு, இந்த ரெண்டையும் தான் படத்தில் காட்டுறாப்புல. காமெடிங்கிற பேரில் சும்மா கண்மூடித்தனமாக நம்மளை வந்து கடுப்பேற்றிருக்காப்புல. ஸோ சந்தானத்துக்கு இந்த படம் எடுத்ததுனால மிகப்பெரிய ஃப்ளாப்பும், ரெண்டாவது மிகப்பெரிய ஆப்பும் தான் அமைஞ்சிருக்குமே தவிர, படம் 0.1% கூட செல்ஃப் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரும் வந்து சந்தானம் காமெடிக்காக கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து படம் இருந்துச்சு. காமெடின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, இவர் கமல் ரசிகராக இருக்கிறாரு, அவங்க அப்பா வந்து ரஜினி ரசிகராக இருக்கிறப்பல, ரெண்டு பேரும் வந்து எதிரும் புதிரமாக இருக்காங்க. அவங்க தாத்தா தான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார். இவர் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, தலைவருக்கு ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காப்லையா. ஆனால் சென்டிமெண்ட்டே ஒர்க் அவுட் ஆகலை. தங்கச்சி தான் வந்து அண்ணனுக்கு ஆப்படிக்கிறது. அந்த ஏரியாவில் ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அதில் ஸ்ட்ரெயிட்டை வச்சு காமெடி பண்ணுவோம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொக்கா போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சொக்கா போட்டு அண்ணாச்சி வந்து காமெடி சரியாக செட் ஆகலை. அந்த ஒரு சீனை காட்டுறாப்புல. அதுக்கப்புறம் உடனே அந்த தாத்தா வந்து இறந்துடுறாரு. ஸோ ஒரு அமேசிங்கையும் வந்து உள்ளச்சு. அப்போ ஒரு அமானுஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யமன் கேரக்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அப்படின்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். தாத்தா வந்து கரண்ட் அடித்து செத்து போயிடுறாரு. சாவறதுக்கு முன்னாடி வந்து வைரத்தை என்ன பண்ணிடுறாருன்னா ஒழிங்கிறாரு. ஸோ அந்த வைரத்தை வந்து எடுக்கிறதுக்காக வில்லன் என்ட்ரி கொடுக்காங்க, எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே. இந்த தாத்தாவுக்கு வந்து சின்ன வயசில் பச்சைக்கிளின்னு ஒரு லவர் வேறு இருந்திருக்கா. அவள் வேறு விட்டுட்டு அவங்களே எஸ்கேப் ஆகிட்டா. இப்படி ஒரு கான்செப்டை வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கான்செப்டை கொண்டு வந்தது தான் கொண்டு வந்தாங்க. கர்மம் பிடிச்ச கான்செப்ட்டு ஒரு அளவுக்கும் செல்ஃப் எடுக்காத கான்செப்டாக ஆகிப்போச்சு. அது என்னாச்சுன்னா, இவங்க இப்படி ஒரு கான்செப்டை போடுறாங்களா, இந்த கான்செப்டுக்கு நடுவில் ஹீரோவுக்கு தூரத்து சொந்தத்தில் கட்டிக்கிற முறையில் வந்து ஒரு பொண்ணு வேறு வந்துடுது. அவளை வேறு தலைவர் வந்து லவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு. ஆக இந்த லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாருங்க. இந்த லவ்வும் வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு. படமும் டோட்டலாக ஃப்ளாப் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஊத்தல், ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய ஊத்தல் தான். இந்த படத்தை பார்த்த உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி ஆதரவு கொடுங்க. ஸோ படத்தோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங்கில் இருந்து எல்லா ஆல் ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாட்டா நண்பர்களே.